வணக்கம். நான் உங்கள் சுயம்பு வேளன். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் மேசராசிக்கான ராசி பலன். இக்கட்டான சூழ்நிலையிலும் துணிச்சலான முடிவுகளை எடுப்பதில் வல்லவராகிய மேசராசி நேயர்களே, இந்த மார்கழி மாதம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு செல்ல உள்ளார். எனவே நன்மைகள் அதிகம் நடைபெறும் மாதமாக இந்த மார்கழி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அமையும். ராசியிலே உள்ள குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசி அதிபதி செவ்வாயை பார்க்கிறது. எனவே உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனக்குழப்பம் நீங்கும், மன தெளிவு பிறக்கும், பிறருக்கு ஆலோசனைகளை கூறி நல்ல பாராட்டுக்களை பெறுவீர்கள். ராசிக்கு 2க்குரிய சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், கேட்ட இடத்தில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றி நற்பெயரை பெறும் மாதமாக இந்த மார்கழி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அமையும். மேலும் 3க்கும் 6க்கும் உரிய புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே வக்ரமாகி நிற்கப் போகிறார். எனவே தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, தீர்த்த யாத்திரை போன்ற நல்ல சுபமான பயணங்களுக்கு சென்று வருவீர்கள். 5க்குரிய சூரியன் 9ஆம் இடத்திலே ராசி அதிபதியுடன் இணைந்து குருவால் பார்க்கப்படுகிறது. எனவே முன்னோர் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தந்தை வழி உறவினருடன் இணக்கம் ஏற்படும். பழங்கால கோவிலுக்கு சென்று வருவீர்கள். கடல் கடந்த வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். திருமணத்தை பொறுத்தவரை இந்த மார்கழி மாதம் பொதுவாக எந்த ராசிக்கும் திருமணத்திற்கு உகந்த மாதமாக இருக்காது. ஏனென்றால் இது ஒரு ஆன்மீக மாதம். அதனால் திருமணத்திற்கு மேசராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் உகந்த மாதமாக இருக்காது. தொழிலை பொறுத்தவரை 10க்குரிய சனி லாபஸ்தானத்திலே இருக்கிறார். எனவே தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அடுத்த தை மாதம் அதற்கு உகந்த மாதமாக இருக்கும். விரயத்தில் ராகு இருப்பதால் கூடாத நட்பு கேடை விளைவிக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தேவையற்ற நட்பு வட்டாரங்களை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. இம்மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மார்கழி 23, மார்கழி 24, அதாவது ஜனவரி 8, ஜனவரி 9 ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. இம்மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள் மார்கழி 2, 5, 12, 18 ஆகிய நாட்கள் மிக நல்ல நாட்களாக அமையும். இம்மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் முருகப்பெருமான். நன்றி, வணக்கம்.